Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் சிம்பிளா டேஸ்டா பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்காக நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் பச்சரிசிக்கு நான் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு அரிசியும் பருப்பையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு பண்ணும்போது அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரும். அரிசி ஊறுற நேரத்தில் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். நான் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். வெள்ளைப்பாகுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சுன்னா போதுமானது. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலுக்கு தேவையான முந்திரியும் வறுத்து வச்சுட்டோம்னா பொங்கல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நான் 50 ml நெய்யில் ஒரு 10-15 முந்திரியை போட்டிருக்கேன். முந்திரி செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் நம்ம காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். என்கிட்ட கருப்பு திராட்சை இருக்கிறதுனால நான் கருப்பு திராட்சை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு வெள்ளை எது இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. காஞ்ச திராட்சை போட்ட உடனே பலூன் மாதிரி உப்பி வரும். உப்பி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை போட்டுட்டு எந்த உலக்கில் அரிசி அளந்தோமோ அதே உலக்கில் 4 கப் தண்ணி ஊற்றிட்டு இது கூட 1 கப் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றி பண்ணும்போது பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். குக்கர் விசில் ஆவி போனோடனே முடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வந்திருக்கு. நம்ம காய்ச்சி வச்சுக்கிற வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை இதை போட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.